பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவரை பாடி துதிக்கிறது எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 126ல 3வது வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறாராம். அல்லேலூயா. தேவன் நமக்கு செய்ததான பெரிய காரியங்களை, அவருடைய கிருபைகளை, அவர் நமக்கு செய்ததான நன்மைகளை நினைத்து நாம் கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். புதிய பாடல்களை எங்களோடு கூட சேர்ந்து பாடி கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் தாமே மகிமைப்படுவாராக. நான்
கரம் பிடித்து வாழ வழி செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. தாழ்விலே கிடந்த நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஒன்றுமில்லாத நிலைமையில இருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். பாவ சேற்றில் இருந்த தேவன் நம்முடைய தேவன் தூக்கி எடுத்திருக்கிறார். ஹalleluya. அந்த கிருபையை நான் என்ன சொல்லுவேன்? தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு பதிலாய் நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நம்ம இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் அப்படித்தான் வந்திருக்கிறோமே. தாழ்வில இருந்த என்னை கரப்பிடித்து தூக்கி வாழ வழி செய்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறான்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. அந்த கிருபைக்கு ஈடா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடா, நமக்கு காட்டின அவருடைய தயவுகளுக்கு ஈடா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா நம்மளால ஆண்டவர் நன்றியோடு பாடி துதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நம்மளால துதிக்க முடியும். நம்ம அடுத்த ஒரு பாடம் நம்ம பாட போகிறோம். என்ன நான் சொல்வேன்? ஈடா என்ன செய்வேன்? கிருபையே அல்லாமல் வேறு என்ன சொல்லுவேன்? இயேசு என்னை கண்டார், தம் ஜீவனை தந்தார், ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும் பொழுது இந்த பாடல் நம்முடைய நிலைமையை அப்படியே நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடலா இருக்கும் போது நல்ல கைகளை தட்டி நம்ம பாடுவோமா? நிறைய பேர் கை தட்டாம இருக்கீங்க. நல்ல வேதனை வரலாம். நல்ல கைகளை தட்டி என்ன நான் சொல்வேன்? ஈடா என்ன செய்வேன்? கிருபையே அல்லாமல் வேறு என்ன சொல்வேன்? என்ன நான் சொல்வேன்? ஈடா என்ன செய்வேன்? கிருபையே அல்லாமல் வேறு என்ன சொல்வேன்? சொந்தமாக்கி கொண்டார்.
மாற்றிவிட்டதே. உண்மை சொல்லப் போனால் கெட்ட குமாரன் நான், அப்பாவும் சேர்ந்து என்னை மாற்றிவிட்டதே. உண்மை சொல்லப் போனால் கெட்ட குமாரன் நான், அப்பாவும் சேர்ந்து என்னை மாற்றிவிட்டதே. ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா ஹalleluya சொல்றீங்க. ஹalleluya ஆமென். உண்மையை சொல்ல போனா நல்ல சத்தமா சொல்ல, உண்மையை சொல்ல போனா கெட்ட குமாரன் நான், ஆனா அப்பாவின் சிநேகம் என்னை மாத்திருக்கு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹalleluya ஹalleluya. ஆமா, அடிக்கடி ஒரு காரியத்தை யோசிக்கிறது உண்டு, அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுகிறது உண்டு. நம்முடைய நெற்றியில தேவன் ஒரு டிஸ்பிளே வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன பேசுறோம், நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன ஓடுதுங்கிறது எல்லாம் நம்ம நெத்தியில ஒரு டிஸ்பிளேவை வச்சிருந்து நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அங்கே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாருமே என்னதான் போட்டிருக்கணும் சொல்லுங்க, எல்லாருமே என்னதான் போட்டுருந்துருக்கணும்? அந்த டிஸ்பிளே மறைக்கிறதுக்கு முக்காடாதான் போட்டுக்கிட்டு அலைஞ்சிருந்துருக்கணும். ஆமே. ஆனா நம்முடைய தேவன் பாருங்களேன், நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய அநியாயங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, எந்த ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தாம நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா, அவருடைய முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிஞ்சிருக்கிறார். அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எந்த இடத்துலையுமே தேவன் நம்முடைய பாவங்களை வைத்தோ, நம்முடைய அநியாய அக்கிரமங்களை வைத்தோ தேவன் நம்மை நியாயம் தீர்க்கவே இல்லை. அவருடைய அன்பின் நிமித்தமா நம்ம மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹalleluya ஹalleluya. இந்த பாடல் சொல்லி பாருங்க, ஆக மொத்தம் மோசம் எல்லாம் வெளிவேஷம், முற்றிலுமாய் நான் தோஷமாய் இருந்தேன், ஆனா இயேசுவின் சுவிசேஷம் எனக்குள்ள வந்த நேரம் என் பாவங்கள் எல்லாம் மாறி போயிருச்சு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹalleluya ஹalleluya. அந்த சத்தமா ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. அவருடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய அன்பை மாத்திரம் தான் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். அவர் பட்சிக்கிற அக்னி, அவர் நியாயம் தீர்க்கிற தேவன், இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் மிகுந்த அன்புள்ளவராய், மிகுந்த இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹalleluya. எத்தனை பேருடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பாக்குறீங்க, ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிறதான அன்பு ரொம்ப பெருசுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஹalleluya. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், நம்ம தான் யாரா இருப்போம்? கெட்ட குமாரனா. இன்றைய ஒரு காலத்துல ஒரு கெட்ட குமாரன் சம்பவத்தை எழுதணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 10 கெட்ட குமாரனுக்கு 10 கெட்ட குமாரத்துக்கு சமமான ஆட்களா தான் நம்ம இருப்போம். ஆமா இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? ஆமே. ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், அவரிடத்துல நம்ம வரும் பொழுது அத்தனையும் கழுவி நம்மை சுத்தமாக்கி அவருடைய பிள்ளையாய் நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார், அவருடைய பிள்ளையாய் நம்மை ஏற்றுக் கொள்ளுகிறார். அன்னைக்கு அந்த கெட்ட குமாரன் சொல்றான், ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய வேலைக்காரர்களுக்கு கூட, உம்முடைய வேலைக்காரனா இருப்பதற்கு கூட நான் தகுதி இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ வேலைக்காரனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைதான், ஆனா நீ பயனா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்குது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹalleluya. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த தேவனுடைய பெரிதான கிருபை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹalleluya. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒருவேளை குற்ற உணர்ச்சியோட வந்திருக்கிறீங்கன்னா, உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் இன்றைக்கு உங்களை அவருடைய பிள்ளையா அணைத்துக் கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு அவர் எப்பவுமே இரு கரங்களை விரித்தவராய் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஏன்னு சொன்னால், அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளை எப்பொழுது தன்னிடத்துல வருவான் என்று சொல்லி எப்பொழுதுமே, அது எத்தனை ஆண்டுகள் நமக்கு வேதத்துல குறிப்பிடல, ஆனா எத்தனை ஆண்டுகளா இருந்தாலும் அத்தனை ஆண்டுகள் தன்னுடைய பிள்ளையுடைய வருகைக்காக வாசப்படியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. தன்னுடைய பிள்ளை அலங்கோலமா இருந்தாலும் அந்த பிள்ளை அவரால் அடையாளம் காண முடியுதுன்னா அந்த தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என் தேவனுடைய அன்பு ரொம்ப பெருசு. எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க இருதயத்தை கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், என் ஆண்டவருடைய அன்பு ரொம்ப 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 பெருசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. என் தேவன் ரொம்ப நல்லவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் ரொம்ப நல்லவர். ஹalleluya. ஆமா, மீண்டும் ஒரு முறை பாடலாமா? என்ன நான் சொல்வேன், இந்த வார்த்தையை மட்டும் நம்ம சொல்லி நம்ம அடுத்த பாடல் நம்ம பாட போகிறோம். என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன், கிருபையே அல்லாமல் வேறு என்ன சொல்லுவேன். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? இப்ப நீங்க எல்லாம் நல்ல கரங்களை தட்டி சத்தமா பாட போறீங்க. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்கள நல்ல நல்ல சந்தோஷத்தோடு கை தட்டுங்க பார்க்கலாம். என்ன செய்வேன்,
தேவன் ரொம்ப 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 நல்லவர். ஆமென். ஹalleluya. ஆமென். ஒரு வார்த்தை, ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப உண்மையானது. என்ன? அவர் உங்களை நேசிக்கிறது ரொம்ப உண்மை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹalleluya. அவர் உங்களை நேசிக்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பெருங்காற்று வீசினாலும், கடல் கொந்தளித்தாலும், சுற்றிலும் ஏராள போராட்டங்கள்லாம் வந்தாலும், அவர் உங்களை நேசிக்கிறதுனால அவர் உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு துணையா நிற்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹalleluya. அவர் உங்களோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறேன்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நான் சில நேரங்கள்ல உணர்ந்திருக்கிறேன். நிறைய நேரங்கள் கர்த்தர் கூட இருந்திருக்கிறாரு. ஆனா சில நேரங்கள்ல குறிப்பிட்ட சில சூழ்நிலைகள்ல கர்த்தர் என் கூட இருக்கிறத என்னால அதிகமா உணர முடிஞ்சிருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு கையை உயர்த்தி ஹalleluya. ஹalleluya. ஒரு அம்மா சொல்லுவாங்க, உடம்பு முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். உடம்பு முடியாதோடு கூட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் என் கூட வந்து எனக்காக வேலை செஞ்சு கொடுத்தாரு அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேடிக்கையா இருக்குது சொல்லும்போது. ஆனா அது எவ்வளவு உண்மைன்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. சில நேரங்கள்ல சில நபர்கள் தனியா இருக்கும்போது ஆண்டவர் கூட இருக்கிறத உணர்ந்து இருக்கிறாங்க. எத்தனை பேர் அதெல்லாம் உணர்ந்து இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? உங்க சூழ்நிலையில ஆண்டவர் கூட இருக்கிறாரா? ஆமென். ஹalleluya. உங்க பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்பனா என்ன அர்த்தம்? அவர் உங்களை நேசிக்கிறார். சொல்லுங்க பாருங்க, ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாருங்க, ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். அதனாலதான் என் கூடவே இருக்கிறாரு. விலகி போகிறதே இல்லை எப்பவுமே. அவர் என்ன பண்றதே இல்லை எப்பவுமே, விலகி போகிறதே இல்லை. நம்ம நிறைய நேரம் கெட்ட குமாரனா இருந்தாலுமே நம்ம தான் அவரை விட்டு விலகி போயிருந்தோமே தவிர அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி போகிறதே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஹalleluya. என் நேசர் என்னோடு உண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு உண்டு, நான் எதற்குமே அஞ்சிட மாட்டேன் என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். கர்த்தரோடு கூட நீங்க இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களோடு இருந்தாங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? பெரும் காற்று வீசினாலும், கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். நல்ல கைகளை தட்டுவோமா? உற்சாகமா கைகளை தட்டி. ஆமென். என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என்னை சுயத்தோடு நான் எதற்கும் பயப்படேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என்னை சுயத்தோடு